இப்போ நெஃப்டியோட இந்த வீக்குக்கான அனாலிசிஸ பார்க்க போறோம். ஓகே. இப்போ 1 செகண்ட். மார்க்கெட் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ். அதாவது நெஃப்டி வந்து பைய நோக்கி போறதுக்கான வந்துருச்சு. மார்க்கெட் விழுந்துட்டே இருந்தது. பைக்கான இடத்துக்கு வந்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எய்தர் அத பிரேக் பண்ணுச்சுன்னா பைக்கு போலாம். இல்ல அப்படின்னா, அதுவரை நம்ம வந்து சாரி அத பிரேக் பண்ணுச்சுன்னா செல்லுக்கு போலாம். ஸோ 1 செகண்ட். இப்போ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள இருக்கு. மார்க்கெட் இருக்கிறதே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள கொஞ்சம் கிட்ட இருக்கு. ஸோ நான் முடிஞ்சா இந்த மார்னிங் ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் போடுறேன். பட் கரண்ட்ல ஒரு மார்க்கெட்டோட அனாலிசிஸ மட்டும் தெளிவா பார்த்துடலாம். மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட இருக்கு. ஸோ 2 விஷயம் நடக்கும். மார்க்கெட் நாளைய பொறுத்தளவு ஐ மீன் இங்க ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இதுக்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா, நீங்க பைக்கான சினாரியோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி வேணாலும் நடக்கலாம். பைக்கான சினாரியோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இது எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரு பைக்கான ஜோன். இந்த இடத்துட்ட போயி செல்லு வாங்குறது, இது ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் எனிவே இந்த ஏரியா வந்து ஒரு ரிவர்சலுக்கான ஏரியா தான். கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஸோ இந்த ஏரியாவுல மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகலாம், ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இந்த ஏரியாவுல ட்ரேட் போறது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல ட்ரேடு போகாம இருக்கிறது நல்லது. எனிவே இப்ப மார்க்கெட் வந்து பட் மார்க்கெட் வந்து ஸ்டில் பியரிஷ் தான். ஆனா இதுக்குள்ள வர நம்ம பியரிஷ்ல போகலாம். அதுக்கு இதுக்குள்ள ரிவர்ஸ் ஆகறதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஐ மீன் இந்த சினாரியோல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் இப்படி போகும். இந்த சினாரியோல ஓப்பன் பண்ணாலும் சரி, இங்க ஓப்பன் பண்ணாலும் சரி. ஆனா இதுக்கு இடையில உள்ள பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி. கரெக்ட்டா? கிட்டத்தட்ட இது 23,000 இது 123 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. மார்க்கெட் அப்பர்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அத டவுன் ட்ரெண்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல எங்க ஓப்பன் பண்ணாலும்
இந்த இடத்துல எங்கே ஓப்பன் பண்ணாலுமே நீங்க வந்து டவுன் ட்ரெண்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் போறேன். அந்த இடத்த பொறுத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இங்க எங்கே ஓப்பன் பண்ணாலும் டவுன் ட்ரெண்டுக்கு போலாம். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அது ஒரு ரிஸ்கியான ஒரு ட்ரேட். இந்த இடத்துக்கிட்ட நீங்க டவுன் ட்ரெண்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அது ரிவர்சல் ஆகலாம். இல்ல கன்சால்டேஷன் ஆகலாம். எப்படி வேணாலும் ஆகலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா, ஏன் இந்த இடத்த அது ரிவர்சல் இங்க போயிட்டு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மார்க்கெட்டு கீழ ஆல்ரெடி பிரேக் பண்ணிருச்சு ரெசிஸ்டன்ஸ. பிரேக் பண்ணதுனால திரும்ப மார்க்கெட்டு பிரைஸ் இன்னும் கீழ எக்ஸ்பெக்ட் ஆயிருச்சு. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். மார்க்கெட் ஆல்ரெடி பிரேக்ல தான் இருந்துச்சு. ஸோ, அதனால அதுக்கு மேல மார்க்கெட் போக முடியல. ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ, மார்க்கெட் பைய நோக்கி வந்துருச்சு. எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் செல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐ மீன் ஷார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்துட்டு லாங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு மேல வந்து பண்ணக்கூடாது. ஸோ, கொஞ்சம் கவனமா இருந்து ஒரு டுமாரோ ஆர் 2 நாள் நீங்க வந்து செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நெனைக்கிறேன். நான் ப்ரீ மார்க்கெட்லயும் உங்களுக்கு தெளிவா போட்டுறேன். அப்பதான் புரியும். எனிவே மோஸ்ட்லி செல் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த சினாரியோல இருந்துச்சு அப்டின்னா பை. இந்த இடத்துல திரும்ப ஓப்பன் ஆச்சுன்னா, அது ஒரு செல்லாவே இருக்கும். ஐ மீன் ஷார்ட்டா இருக்கும். ஷார்ட் அண்ட் லாங். ஓகே. தேங்க் யூ.